வரலாம். இந்த ட்ரிப் இதுவரை எழுதின எக்ஸாமை விட இந்த ட்ரிப் நல்ல எழுதி இருக்க. எப்படியாவது அதை வெற்றியாக்கி உனக்கு உத்தியோகத்தை வாங்கி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். ஜெயிச்சு தாரப்பா. கேரள தேசம் திருவனந்தபுரம். திருவனந்தபுரம். கால் நடக்க முடியாதவன். கால் நடக்க முடியாதவன். சும்மா என்னத்தையாவது சொல்லி வந்து காட்டுறவன என்ன இருக்கு? பக்கத்துல வரலாம். உங்க கூட யாரும் வரலையா? இது யாரு? கும்பிட்டு வரலாம். வெள்ள வரலாம். மூன்றாண்டு காலங்களாக நிறைய பணங்கள் நஷ்டமும் மனவேதனையும் நடக்குப்பா. வாஸ்தவமா? இப்போதைக்கு இந்த ஒரு காலில் இன்னொரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு விதி இருக்கு. அந்த ஆபரேஷனுக்கு பிறகுதான் இது சரியாகும். அதுல ஆபத்து இல்லாம நடத்தி தரேன். அதே மாதிரி பிள்ளைகளை பத்திய மனக்குழப்பம் இருக்கு, வழிவகுத்து செம்மையாக்கி தரேன். வேற என்ன வேணும்? வீடு மகர மாசத்துக்கு பிறகு உனக்கு வேலை கிடைக்கும், வெற்றியாகி தரேன். கைவிடு கைவிடு. கருப்பசாமி அதே கேரளாவிலிருந்து தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யாரு? மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. வாமா வா. என்னமா வேணும் உனக்கு? மகளுக்கு பிள்ளைய வீட்டில இருந்து கொஞ்சம் கண்ணு மூடி தியானம் பண்ண சொல்லு. அம்மா யாருக்கு? சரி. மாசி சிவன்ராத்திரிலிருந்து கடன் தீரும், பிள்ளைக்கு ஒரு பணி கிட்டும், தைரியமா இருக்கலாம். கருப்பசாமி நாகர்கோவில். நாகர்கோவில் நாகர்கோவில் கால் வந்துட்டு வரலாம். சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. மகனுக்கு என்ன பண்ணி தந்தா சரியா இருக்கும்? என்னடா பிரச்சனை? இந்தா கால் வந்துட்டு வா. அவள்கிட்ட இருந்து தப்பிக்கணுமோ அவ வேணும் காணாம். பக்கத்துல வா. நீங்க எல்லாம் தூர போங்க, நான் பாக்குறேன். கண்ண முடிக்கா. நீ விட்டுட்டாலும் அவ இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் மனதை பற்று வைத்து திரும்பி விட்டாள். புரியுதா? ஆனா அவளுடைய வீட்டுக்குரியவர்களும் அவளும் உன்னை மனோதத்துவ ரீதியா உன்னை கொஞ்சம் மிரட்டி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அதுல ஒரு பெரிய குழப்பமும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மன அழுத்தமும் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு. கால் வந்துடுவோம். அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லத்தா, ஏன்தா கவலைப்படுறே? இவங்களை பிறகு இருந்து என்ன பாட்டு வச்சுருங்க. பாடா
எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாற்றித்தாரேன், வெற்றியாக்கி தரேன். தைரியமா இருக்கு. முதல்ல உயிரை காப்பாற்றுவோம், அதுக்கு பிறகு பேசுவோம். அதே நாகர்கோவில் எல்லை. நீங்களா நாகர்கோவிலா? திருவனந்தபுரம். நாகர்கோவில்ல வேற யாரு இருக்கா? அந்த 2 உத்தரவு இருக்கு, தனி கிடக்க. கன்னியாகுமரி பகுதி யாருப்பா? கன்னியாகுமரி பகுதி, கன்னியாகுமரி பகுதி கனி கிடக்க, 2 கனி இருக்கு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. புதுக்கோட்டை, புதுக்கோட்டை, புதுக்கோட்டையா? தொண்டைமான் புதுக்கோட்டையா? அப்படியா? உங்க பேரு? பணம் சம்பந்தமா வேதனைப்பட்டது யாரு? கால் சொல்லலாம். அவர் யாரு? நண்பரா? அவர் வரல, 2 பேரும் வந்து உட்கார்ந்து வேண்டியதானே. மண்மனை இடம் சம்பந்தமான பாதிப்பும், பணத்தை கொடுத்து ஏமாந்த லாக், அதுக்காக எடுத்த முயற்சியில் பகை, இவை அனைத்தும் இப்ப வந்து சேர்ந்திருக்கு. வாஸ்தவமா? இதையெல்லாம் சீராக்குவதற்கு 3.5 மாதம் கால அவகாசம் இருக்கிறது. அதற்கு பின்பு இதை வெற்றியாக்கி தர தைரியமா இருக்கலாம். வேற என்ன வேணும்? வீடு. இந்த கனியை கொண்டு அதுல வை, சரியாக நடக்கும். தை மாசத்துக்குள்ள வீடு ரெடி ஆயிடும். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான்ப்பா இன்றைக்கு உத்தரவு. அவ்வளவுதான். அது யாரு? திருச்சி மாநகர், திருச்சி. ஓஹோ, கேட்டு பார்ப்போம் யாருக்கு. பார்ப்போம். வேலை சம்பந்தமாக முயற்சி செய்து மன உபாதை அடைந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். யாருக்குப்பா வேலை? ஓகே ஓகே ஓகே. நீங்க எல்லாம் அரசாங்க வேலையை சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைச்சு நீ கற்பனை பண்ணிட்டியப்பா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். என்ன அங்க யார் இருக்கா? உங்க வீட்டுக்கு இடத்துக்கு போற வழியில பள்ளிவாசல் எங்கப்பா இருக்கு? பள்ளிவாசல் இருக்கும், லெப்ட் சைட்ல இருக்கு. 3 ஆண்டு காலங்களாக இதற்கு முன்னால கான்ட்ராக்ட்ல உன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப தனித்தனியே போயிட்டான். ஆனா ஒன்னு இன்னைக்கு உதறி தள்ளிட்டு போயிட்டான். அதுக்காக மாந்திரிகம் நடந்திருக்கு என்பது உண்மை. அதனால ஏற்பட்ட விளைவு. இப்போதைக்கு கடன்களும் துயரமும் நடந்துகிட்டு இருக்கும். புரியுதா? அதே மாதிரி வீட்டுல இருக்கிற நல்லா இருக்கும், கடைக்குள்ள போயிட்டா கண்ணை கட்டும். கால் வந்துட்டு குடிமகனே, பெருங்குடிமகனே, நான் குடிக்கட்டுமா கொஞ்சம்? என்னப்பா சோமா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? என்னம்மா என்னம்மா இத போய் நீ சொல்லி கொடுப்பியா? முட்டாப்பே உள்ள. நான் தான் முதல்ல பாட்டு பாடிட்டேன, நீ எதுக்கு சொல்லி கொடுக்க? அண்ணா இருக்கே பாட்டுல பாத்தியா? பாத்தியாடா? பாரு, உன் லைஃப் அதுதான். ஒரு தரம் கால் வந்துட்டு வரலாம். கடல் என்ன ஆழமா, கருவிழி ஆழமா. பாட்டு கிராச் ஆயிடுச்சு, படிக்க. இப்போ போதையில் இருக்க வேதையை சொல்லவா, வேதையில் இருக்கிற போதையை சொல்லவா? கடனை தீர்த்து தாரேன், கடையை ஓட்டி தாரேன், இடைப்பட்ட காலத்துல உடல்நிலை கோளாறுகளை நீக்கி தெளிவாக்கி தாரேன்.
அடிக்கடி வீட்டுக்குள்ள வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கும். பையன் துயர அறைகளுக்குள்ளே மாட்டி வேலையில்லாத வேதனையிலே வீட்டுக்குள்ள நிக்க மாட்டான். அவனை சீர்திருத்தத்துக்கு எங்க போனியா, திருநள்ளாறு சென்று மூழ்கி வர தெளிவு கிடைக்கும். காலன்றாங்க. நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, படத்தை எடுக்கட்டுமா கொஞ்சம் ஏறக்கு. முருகா தம்பி, உனக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க இந்த வயசுல. கெட்டிக்காரன் ஆயிட்டியோ, யோக்கியம் வர செம்பத்துக்கு வீட்டுக்குள்ள வைங்க, என் பக்கத்துல வாப்பா. இவன் கையில பணத்தை கொடுக்க, உன் கையில கொடுத்தா டாஸ்மாக்கு போயிடும். என்ன செய்யலாம், அவங்க கையில கொடுத்துட்டுமா, நீ அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கா. இந்தா செல்வத்தை தாரேன், வெற்றியாக்கி தாரேன், நல்லா இரு. திருநள்ளாறு போயிட்டு வர உன் பிள்ளையினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். சந்தோஷமா வா மகனே, இந்தா நல்லா இரு, ஆனந்தமா. ஓட்டுறா ஆப்பாடா ஒரு நாளைக்கு புள்ளே அடிக்கணாம்ல. கெட்டிக்காரனுக்கு 8 நாள் பேச்சு சரி இருக்கு. அதே திருச்சி மாநகர் தன்னோட தொழில் ஸ்தாபனம், என்ன தொழில் வச்சிருக்கீங்க? தொழில் ஸ்தாபனத்தை பற்றி கேட்க, என்னடா தொழில் வச்சிருக்க நீ? ஒண்ணு இல்ல, 3 ஆண்டுகளுக்கு முன்னால நல்ல வருமானத்தை உருவாக்கி தெளிவு பண்ணி வச்சிருந்தேன். உன் கூட 2 பேரும் நின்று கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இப்போதைக்கு ஒண்ணும் இல்லாம மனவேதனையோட பேசாம தூங்கி தூங்கி எந்திக்கிறதே வேலையா போச்சுங்கிற அளவுக்கு வேதனை ஆயிட்டேன். அதனடா உண்மை. கால் வந்துடுவான். இப்ப தெரியுதா நான் தூங்குனதுக்கு? உனக்கு என்ன தெரியணே? இன்னும் 1.25 மாதங்களுக்கு பிறகு ஒரு சின்ன வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி தரேன். அதுல நீ வெற்றி ஆகிக்கிடுவ. சந்தோஷமா இருந்துக்கா. ஒரு இடத்துல பணம் வந்து கிடைக்கும், வாங்கிக்கா போய்க்கா போடு. பேசல, அடுத்து பேசும், அடுத்து பேசும். சரி கருப்பசாமி, ஆமா ஆமா அப்படியா? எங்க அப்பா? நாகப்பட்டினம் வேதாராணியம் எல்லை நாகப்பட்டினம் ஏற்பா. நாகப்பட்டினம் திருநெல்வேலி. வாராம்பாரு 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 வாராம்பாரு. உட்காரலாமே. எந்த ஊரு? திருநெல்வேலி. எங்க இருக்கீங்க? என்னம்மா இப்ப இந்த வழக்கை முடிச்சு தந்துடணுமா? இன்னொரு ஆள் யாரோ கூட வராங்களா? யாருப்பா அது? யாருக்கு? கால் வந்துடுவோம். அப்ப அதை ஓகே பண்ணிக்கிடுவோம். கலந்து போன கம்புக்கு ஒரு உறுதுணை வேணும்ல, மனித இயற்கை தானே. இந்தா உனக்கு தடங்கல்லாம டைவர்ஸை நடத்தி தந்துருந்தேன். இந்த துணையை நிரந்தரமாக்கி தரேன். நல்லா தந்திருக்கம் பாரு, அதுல எல்லாம் அடக்கம். ஆனந்தமா இருக்கு. கர்மசாமி, அப்படியா? வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி வேதனை இருக்குன்னு சொல்லுதாங்களே, அது யாரு? நெல்லை மாவட்டத்தில் யாரப்பா அது? என்னம்மா பொம்பளை பிள்ளை? ஓப்பனா பேசுமா, என்ன வேதனை சொல்லு. அவளுக்கு என்னாச்சு? கட்டி கொடுத்துருக்கியா? கால் வலிச்சுவா. அண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு, அண்ணாமலைக்கு. உன் மகா வாக்கப்பட்ட புருஷனுக்கு எந்த ஊருமா? திருவண்ணாமலை, கடலூர், அந்த ஏரியா தானே. கால் வந்து உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது.
அப்படியா? அவன் நினைச்சது நடக்கலன்னா கடவுளை கூட தூர தூக்கி எறிஞ்சிருவான். புரியுதா? அவன் மனத்தை பார்த்தேன், அவன் இன்னும் பக்குவம் அடைய வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா அவன் திரும்பி வரமாட்டான். அவ இவனை நம்பிக்கிட்டு இருக்கா. அவ மனதுக்கு மாற்றம் கிடைக்கும், மறுமணமும் நடக்கும். வெற்றி உண்டு. போ. கர்மசாமிக்கு கோவிச்செட்டிப்பாளையம், நெல்லை மாநகர். நெல்லை மாநகர் அடுத்த வாரம் பௌர்ணமிக்கு வந்து சேருங்கோ. சரியா? உனக்கு சொந்த காடு இருக்கா, பக்கத்து வீட்டு காடு இருக்கா? காடுகரையை பத்தி காக்க வந்தது யாரு? யார் வராமா? காடுகரை இருக்காடா உனக்கு? அங்க என்னடா பிரச்சனை? பத்திரம் கால் விட்டுவான். ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. கொஞ்சம் கண்ண முடிக்க அங்க போய் பாக்குறேன். பேச்சுவார்த்தையில தீருமா, வழக்குல முடியுமா? பேச்சுவார்த்தையில் தீரும். கால் விட்டுவான். இவனுக்கு கூட யாருப்பா வந்திருக்கான்? யாருப்பா இவன்? அண்ணன் பையன். இவங்க வீடு அந்த காடுகரை சொந்தமான விஷயம் இன்னொரு 2 முறை பேசுறதுலே தீர்ந்துரும். கவலைப்படாம இருங்க, வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? ஜெயிச்சாச்சு. போ, நல்லா இருக்கு. கர்மசாமி, என் மகனுடைய வாழ்க்கையில கடன் இருக்கு, அதை சரி பண்ணி தாங்கன்னு கேட்டது யாரு? கால் விட்டு வரலாம். இன்னொருத்தரம் கால் விடணும். ஒரு வந்து சேர்ந்து என் உள்ள வந்து சேரல. உன் மகனுடைய விஷயத்தை பார்த்தேன். 12 ஆண்டுகள் சனி பகவானுடைய சுற்றில் அவனுடைய வாழ்க்கை இப்போ சதுரங்க வேட்டையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அவனுடைய மனநிலைகள் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒண்ணு இருப்பிடத்தை மாத்துவான், அப்படின்னா தன் உயிரை மாய்த்து கொள்ளணுங்கிற வேதனை இப்ப இருக்கு. இது கிரகத்தால தான் நடக்கா, செய்வனை தகடால நடக்கான்னு பார்த்தேன். கிரகமும் உண்டு, செய்வனை சொந்தமான குறைபாடுகளும் உண்டு. இதை நீக்கிறதுக்கு 21 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. புரியுதா? அதனால 21வது நாள் 3வது வாரம் என்னை வந்து பார்க்க அவனுக்கு முன்னேற்றமும் தெளிவையும் தாரேன். ஒரு இடத்துல அந்த பணம் வரும், அதை வாங்கியும் தாரேன். அந்த புதையல் கிடைக்கும் கிடைக்காங்கிறத பௌர்ணமிக்கு உடைச்சு தாரேன். இன்னையிலிருந்து 3வது வெள்ளிக்கிழமை. சரியா? 3வது வெள்ளிக்கிழமை. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே கோபி. என் மகனுக்கு வேலை வேணும்னு கேட்டு வந்தது யாரு? உன் மகனுக்கு வேலை ஜனவரி 25 2025 வேலை கிடைக்கும். வேலைக்கு போயிருவான், வெற்றி அடைவான். போயிட்டுவான். கர்மசாமி, ஆமா அப்படியா? இந்த ஒரு பக்கம் மேலூர், மதுரை மேலூர் எல்லை யாருப்பா? மதுரை மேலூர் எல்லை வரலாம். வீரகாளி எங்கப்பா இருக்கா? பக்கத்தில் இருக்காளா? கால் விட்டுவான். அழகர் மலைக்கு போனையா? என்ன சொல்லிட்டு வந்தாங்க? போய் கால் விட்டு வரலாம். பக்கத்துல வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? இதுவரை 2.25 ஆண்டுகள் நிறைந்த லட்சக்கணக்கான பணங்கள் உனக்கு நஷ்டமாயிடுது. அதே மாதிரி இடபுலன்களை அனுபவிக்க முடியாத வேதனை ஏற்பட்டு விட்டது.
அவசியமில்லாத வழக்குகளும் வேதனையும் தொட்டு அந்த ஊர்ல இருக்கலாமா இருக்கக்கூடாதுங்கிற மனக்குழப்பத்தோடு என்னை பார்க்க வந்தாய். கால் ஒன்றுவா. உன் கடனை தீர்த்து தாரேன், ஒரு வழக்குல வெற்றியை தாரேன். ஜெயிச்சுக்கா மகனே, ஆனந்தம் காப்பாத்துவோம். பௌர்ணமிக்கு வா. கள்ளக்குறிச்சி, நல்ல குறிச்சி இல்ல, கள்ளக்குறிச்சி. ஜெயிச்சுக்கலாம். நல்லா கள்ளக்குறிச்சி. கடன்பட்டு வந்த கள்ளக்குறிச்சி யாருப்பா? கள்ளக்குறிச்சி 1 2 3 4 100 ஆள் இருக்காங்களா? யாருக்கா? தன்னுடைய பிள்ளையை பற்றி வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒருத்தர் நான் சொன்ன பதில் புரிய எங்கேயே கிடக்க, நான் வந்துட்டானே, வீட்டுக்கு போயிட்டானே. சுவாமி என்ன செய்யலாம்? ஜெயிச்சுக்கலாமா? உன் பிள்ளையினுடைய ஈரோடு எங்கே நீயோ நானும் அங்கே வரலாம். மகன் கல்யாணத்தை பத்தி காக்க வந்தவன் உன்னோடு. அண்ணா ஊதா வெட்டி ஈரோட. இன்னும் ஒரு தடவை கால அப்பா, மனதுல சுகம் இருக்கிறப்ப என்னோட பாக்கண்ட. இந்த மாதம் 3 ஜாதகம் வருதுப்பா. அதுல பொருத்தமான ஜாதகம் வந்தாச்சு. திருமணத்தை நடத்தி தர, மகிழ்ச்சி அடைந்து வா. என்னை பார்க்க வெற்றி உண்டு. கர்மசாமி, ஆமா அப்படியா? கேரளாவில் இருந்து ஒரு பெண்ணடியால் என்னை பார்க்க வந்திருக்கிறாய். யாரம்மாது? குண்டு 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 குண்டு. யாரெல்லாம் வந்தீங்க? அது யாரானு നിങ്ങളുടെ ഭാര്യയോ? അവിടെ വരട്ടെ. ചിക്കമാക്ക പറ്റേ. என்ன வேணும் என்ன கேளு. என்னம்மா வேணும்? யாருக்கு? மகளுக்கு. தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு ஒரு காவடி எடுப்பதாக வேண்டுதலை செய்து கொள்ளுங்கள். கேரளால எവിടെ ஸ்தலம்? அது எവിടെ? கணுதுருட்டு. അവിടെ முருகன் ஆலயம் உண்டோ? தைப்பூசத்துக்கு ஒரு காவடி எடுத்துக்கா. முருகப்பெருமான் பிறப்பான். குமரகுருநாதன் அப்படின்னு பேர் வச்சுக்கா. கால் ஒன்று வரலாம். குமரகுருநாதன் சொல்லு. குமரகுருநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கு. ரெட்ட பிள்ளை பிறக்கும். பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாடா. நல்லா இரு, சந்தோஷமா இரு. சரி, ஆமா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கேட்டு பாக்குறேன்னு. கம்பம் கூடலூர் எல்லை யாரு இருக்காப்பா? கம்பம் கூடலூர் எல்லை. தென்காசி.
கால் வந்துட்டு வா மகளே. யாரெல்லாம் வந்தீங்க? அம்மா வர சொல்லு. நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே உடனடியாக திருச்செந்தூர்ல இருந்து தென் திசை நோக்கி இடதுபுறத்துல போனேன். குலதெய்வத்து முத்தாரம்மா இருக்கா. அந்த அம்மா உன் வீட்டுக்கு வராள எதுக்கு? உன் குலதெய்வமா? கால் வந்துட்டு வா. கேட்ட வரம் தரவே ஓடி வந்து கிண்கிணி ததங்கை கொள்ள பாடி வந்து. என்ன வேணும் மகளே? நிச்சயமாக கிடைக்கும். பணம் மட்டும் கொடுத்து ஏமாந்து வீராத. வேலையை வாங்கி தரேன். பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை போட்டு முக்கனியை குடு, குழந்தை தாரேன். பொம்பளை பிள்ளை பிறக்கும். முத்துமாரின்னு பேர் வச்சுக்கோ. வா. அதே தென்காசி எல்லை. தலைவன் தலைவியாக யாரும் வந்திருக்கிறீர்களா? ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? உங்களுக்கு எந்த ஊரு? நான் எந்த ஊருக்கு கூப்பிட்டுருந்தேன்? பக்கம். அப்படியா? நீங்க கொஞ்சம் அங்க நின்னுங்க, கொஞ்சம் கழிச்சு நான் ஆசை ஆவல் மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? 1 2 3 4 5 6 7 8 9 not 5 4. தென்காசி ஐயன் நாராயணசாமி கோயில் எல்லை. இப்படி சொல்லி நம்ம கூப்பிட்டுருவோமா? அதான் எனக்கு சரியா இருக்கு. ஏன்னா உங்களை தென்காசி, நம்ம தென்காசி மாவட்டம் தானே, எல்லாரும் போயிருவோம்னு நினைச்சு வாரீங்கல்ல. யூடியூப் ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. நடந்து பெரிய பிரச்சனை வந்து போலீஸ் விசாரணை ஏற்பட்டுச்சு. அதுல நீங்க தப்பிச்சதே ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப அந்த இடத்துக்காரன் உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கிறான். அதுல இருந்து உங்களை நான் காப்பாத்தி இருந்தா போதும்ல. உன் வாயை கொஞ்சம் அடக்கு. கால் வந்துட்டு வா. பணத்தை தூக்கி கொடுத்துருதான், அதை தூக்கி கொடுத்துருதான், சொன்னதுமே கேட்க மாட்டுக்காப்பையா. சரி, அது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடியதுதான். பரந்த நோக்கத்தோட கொடுத்தாச்சு. இப்ப அந்த வில்லங்கத்தை முடிச்சு தாரேன். எல்லாத்தையும் அளந்து பார்த்தா உங்க பக்கத்துல நியாயம் இருக்கு. ஆனா தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் பழைய காலத்துல எங்களுக்கு உண்டுன்னு சொல்லி கதையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. காப்பாத்தி தரேன். இந்த அப்படி பக்கத்துல வா. முன்ன பின்ன பேசிடாத. பக்கத்துல வாடா. ஜெயிக்கிறான். வா பக்கத்துல நடத்தி தரேன். பாக்கி உள்ள கேள்வியை பௌர்ணமிக்கு வந்து கேட்டுட்டாங்க. பிள்ளைகளுக்கு வரதெல்லாம் தடையாகுது. இப்பதானே சொன்னேன். பாக்கி உள்ள கேள்வியை பௌர்ணமிக்கு வந்து கேட்டுட்டாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பணக்குடி எங்க இருக்குப்பா? பணக்குடி. பணக்குடிக்கும் வள்ளியூருக்கும் இடையில உள்ள ஊரா அவங்க ஊரு? என்ன ஊர் அது? கால் ஒன்று. ஆயிரம் எண்ணங்கொண்ட மானிடர் ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. நான் எப்படி அங்க வந்து விபூதி கொடுக்க முடியுமா? நீ மட்டும் 2 கேள்வி கேட்டுக்கலாம், உனக்கு தாரேன். உங்க வீட்டுல சாமி ஆடினது யாரு முன்னால? முதல்ல தாத்தா ஆடினாரு. என்ன சாமி? அம்மா ஆடினாரு. இப்ப யாரு ஆடுதான்? இப்ப என் மக ஆடுதா. என் பொண்டாட்டி ஆடினா, நான் ஆடின, குடும்பமே ஆடுது. என்னன்னே தெரியல. எல்லாரும் ஆடுதுகளை தவிர ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறேன். கால விட்டுறாங்க.
ஆடாத அதான் 1000 எண்ணம் கொண்ட மானிடர் வந்த வில்லங்கத்தையோ வீடு வாசல் சம்பந்தமான பிரச்சனைகளையோ அல்லது இல்லற வாழ்க்கையில நடந்த இடையூறு குழப்பங்களையோ எந்த சாமியும் தீர்க்கல. ஆவேசப்பட்டு ஆய் வாய் அப்படின்னு ஆடுச்சு. ஏதாவது நடந்துச்சாடா? ஒண்ணு நடக்கும். அந்த சத்தத்துக்கு அப்ப என்ன அர்த்தம்? இதுதான் அப்படி ஆடுனதுக்கு என்ன அர்த்தம்? குதிச்சதுக்கு என்ன அர்த்தம்? வேப்பங்குலைய சவைச்சு துப்புனதுக்கு என்னடா அர்த்தம்? அதெல்லாம் ஒரு ஆற்றல். கால் ஒன்றுவான். எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே. என்னப்பா வேணும்? என் மனைவிக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. என் குழந்தை வந்து அது போய் ஆடின கால் வரமாட்டேங்குது. வீட்டுல எந்த புரியுமே வழங்க மாட்டேங்குது. ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு, தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய வீட்டை உள்ளும் புறமும் சுத்தி பார்த்தேன். ஒரு பக்கத்து சுவர்ல பாதிப்பும் வெடிப்பு இருக்கு. வீட்டுக்கு வெளிச்சு ஆமா, வெடிச்சுவர். அதே மாதிரி கொஞ்சம் உங்களுடைய தெய்வ சக்திகளை எல்லாம் கொஞ்சம் தொழில் சம்பந்தமான விஷயத்துல ஒரு கெட்டு கட்டி, அதுல உன் மனைவியினுடைய ஆரோக்கியமும் பாதிச்சு, உன் மகளுடைய உடல்லையும் பாதிக்கப்பட்டு, இந்த 2 விஷயங்களையும் வெற்றியாக்கி தாரேன். 9 நாட்கள் கால அவகாசம் இருக்கு, ஜெயிச்சுக்கோ. நல்லா யாருன்னு கேட்க மாட்டியே. படாமாம மச்சான் படம் தானே. ஐயா சொன்னா தெரியுமா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்ன என் குதிரை திருச்செந்தூர் ரோட்ல போகுது, யாருப்பா வந்திருக்கா? திருச்செந்தூர் எல்லை யார் வந்திருக்கா? கர்மசாமிக்கு. அது எந்த ஊரு? திருவைகுண்டம். அந்த ஊருக்கு போகுது. குறுக்கு கொடிக்கிட்டு ஓடிக்கிட்டாங்களா? இன்னொரு முறை கற்பூரம் காட்டி. எந்த ஊருமா? ஒரு முறை கற்பூரம் காட்டுப்பா. மங்களம் அருள்வாய். மலப்புரம். யாரடா மலப்புரம்? திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை. துண்டு நல்லா போட்டுதான், நல்லா போட்டுக்கிட்டோம். கால் ஒன்று வாங்க செல்ல மக்களே. மணி எத்தனை? 5 நிமிஷம். என்ன வேணும்? இது யாரு? நீங்க போ. நல்ல 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 தம்பி உட்காரு. கட்டிக்காரன் அடிப்பானா? ஒன்ன நல்லா அடிப்பாரா? கட்டிக்காரன் பிறத்தெல்லாம் காட்டுருவான். வீட்டுக்கு வாகனம் வச்சுக்கிடுவேன். கால் ஒன்று வாடா. வரலாம். ஒரு இடத்துல ரூபா வச்சிருந்தேன், காணல. அப்படின்னு நீ ஓயாம தேடுதிய. இந்தா ஒருடா சாராயத்தில் இந்த சார 2 இருந்து குடி உணர்வு குறைஞ்சிரும், குடும்ப உணர்வு கூடிரும்.
வெத்தியாக்கி தரேன், பொறுமையாரு, இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வாங்க. இது கோட்டர் வாங்கிறதுக்கு இல்லை, உன் பொண்டாட்டி கையில கொடுக்கறதுக்கு. இந்தா மகனே, பக்கத்துல வா. கர்மசாமிக்கு